15 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு திட்டமாக தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்தளவு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு நம்ம இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த ரவை பொங்கலுக்கு செய்கிற சட்னி பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஃப்ளேவர் இல்லாமல் தான் சட்னி அரைக்கணும். சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து சட்னியோடைய சுவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மைல்டாக ஒரு இனிப்பு சுவையில் இருக்கணும். ரவை பொங்கல் பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட காரத்துக்கு இந்த இனிப்பு சுவையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா ஒரு அடிகனமான ஒரு பேன் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நெய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் நிறையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் சூடு இருக்குது. அதனால் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது அளவாக வறுபடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ முந்திரி சேர்க்குறோன்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நான் ஒன்றும் பாதியமாக அம்மியில் தட்டி எடுத்து வந்திருக்கேன். அந்த மிளகுத்தூளை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ மிளகு வந்து கருகக்கூடாது, சீரகமும் கருகக்கூடாது. அந்தளவுக்கு மைல்டாக அந்த எண்ணெயோட சூடு வந்து திட்டமாக இருக்கணும். இதெல்லாம் எண்ணெயில் வறுபட்டு வரும்போது இதில் ஒரு கொத்தளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். அந்த எண்ணெயில் வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சியை வந்து துருவி சேர்த்துடலாம். ரவை வறுபட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துடலாம். ரவை சேர்த்து பார்த்திங்கன்னா அதே சிம்மில் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த ரவையை வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். ரவையோடு சேர்த்து கலந்து விடணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு ரவையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 பங்கு அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறோம் இல்லையா, 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்க சுடு தண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் கலந்து விடணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரவா பொங்கலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மணமாக வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.